அண்மைச் செய்தி. திருவொற்றியூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 14 கோடி ரூபாயில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படுகிறது. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவொற்றியூரில் புதிய பேருந்து நிலையத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கலாம், கேட்கலாம். வெங்கட்ரமணன், விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். திருவொற்றியூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 14 கோடியில் அமைய இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்தின் மாதிரி புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. திருவொற்றியூர் மெட்ரோ பணியின் போது மாணிக்கம் நகர் பிரதான சாலையில் செயல்பட்டு வந்த இந்த பேருந்து நிலையம் பணிமனை ஆகிய இரண்டுமே அஜாஸ் நகருக்கு மாற்றப்பட்டது. அங்கிருந்து தற்பொழுது பிராட்வே, தாம்பரம், கீழம்பாக்கம், கோயம்பேடு உட்பட்ட பல்வேறு வழித்தடங்கள்ல தினமும் 80க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதற்கிடையே திருவொற்றியூரில் மெட்ரோ ரயில் மாநகர பேருந்து வசதியை ஒருங்கிணைக்கும் வகையில் 14 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையத்தை கட்டுவதற்கான டெண்டரை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில், மாநகர பேருந்து போன்ற பொது போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தவும் பயணிகள் வருகையை அதிகரிக்கவும் ஒருங்கிணைந்த நிலையமாக இது அமைய இருக்கிறது. இந்த புதிய முனையத்தில் பேருந்து நிலையம், பணிமனை ஆகியவை தனித்தனியாக அமைய இருக்கிறது. பேருந்துகள் உள்ளே வந்து செல்ல சாலைகள், பயணிகளுக்கான இருக்கை, கழிப்படை வசதி, போதிய வாகன நிறுத்த வசதி, பேருந்து நிலையத்தில் இருந்து மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடிய வசதியுடன் கட்டுமானம் அமைய இருக்கிறது. டெண்டர் வெளியிட்டுள்ள நிலையில் 12 மாதங்களில் பணியை முடிக்க உத்தரவிடப்பட்டதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் திருவொற்றியூரில் மெட்ரோ ரயில் மீது அருகே 14 கோடியில் அமைய இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்தின் மாதிரிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.